முன்னாள் ஆளுநரும் தமிழக பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் அளித்த பேட்டியில் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதாகும். ஏனென்றால் இந்த சம்பவத்தில் தமிழக அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்பதை அனைத்து கட்சிகளும் வெளிப்படுத்தியிருந்தது. அது மட்டுமின்றி எதிர்கட்சிகளின் போராட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு அனுமதி அளிப்பதில் இருந்தும் அவர்களுக்கான உரிமைகளை அளிப்பதில் இருந்தும் திமுக அரசு ஒரு சார்பாக செயல்பட்டு வருகிறது. இதில் போராட்டம், ஆர்ப்பாட்டம் ஆகியவற்றுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஒரு மாதிரியாகவும் ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியாகவும் திமுக அரசும் அனுமதி அளித்து வருகிறது. எதிர்கட்சிகளின் நிகழ்வுகளுக்கு திமுக அரசு அனுமதி அளிப்பதை பெரிய உதவி செய்வது போல காட்டிக்கொள்கிறது. இதற்கு உச்சநீதிமன்றம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்திற்கு இடம் அளிப்பது என்பன உள்ளிட்ட அனைத்திலும் திமுக அரசியல் இடையூறு செய்து கொண்டிருந்தது. கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் நியாயம் கிடைப்பதற்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பயன் இல்லை என்றும் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை உச்சநீதிமன்றம் ஏதும் குறை சொல்லவில்லை என்று திமுக எம்பி வில்சன் கூறியுள்ளார். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சேர்ந்த இருவர் சிபிஐ விசாரணை கோரியிருந்த நிலையில் அவர்களது குடும்பத்தில் என்ன நிகழ்ந்தது என்று தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் இந்த சம்பவத்தில் இருந்து திமுக தப்பிக்க முடியாது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் பாஜக துணை நிற்கும். தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்கும் அவரது தொண்டர்களுக்கும் பாஜக ஆதரவாக உள்ளது. விஜய்க்கு நேர்ந்தது போல் அனைத்து கட்சிகளுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் போராட்டம் மேற்கொள்ள சென்றால் எங்களை திமுக அரசு கைது செய்தது. தமிழகத்தில் 3வது மொழி தொடர்பாக கையெழுத்து இயக்கத்தை மேற்கொண்ட போது தீவிரவாதியை கைது செய்வது போல பாஜகவினரை கைது செய்தனர். இது போல துப்புரவு பணியாளர்கள் விவகாரத்திலும் எங்களை வீட்டு காவலில் வைக்க முயன்றனர். திமுக ஆட்சியில் எதிர்கட்சிகளின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. அறிவிக்கப்படாத அவசர நிலை போல தமிழகத்தில் உள்ளது. இதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை விட திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறோம் என்பது எங்களது நிலைப்பாடு ஆகும். கரூர் விவகாரத்தில் சாட்சிகளை கலைப்பதற்காக திமுக அரசு எந்த எல்லைக்கும் செல்லும். IAS அதிகாரிகளை செய்தி தொடர்பாளராக திமுக அரசு பயன்படுத்தி வருகிறது. அப்படி இருக்கும் நிலையில் அதிகாரிகளிடம் இருந்து எப்படி உண்மையான தகவல் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.